ஏதாவது சொல்லு. ஏய் கொஞ்ச நேரம் மூட்டிருக்கியா? எல்லாத்துக்கும் அவசரம். என்ன பண்ணலாம்? எனக்கு நீ வேண்டாம். உனக்கு நீ வேணவே வேணாம். அதை தாண்டி நானும் சொல்ல வரேன். கொஞ்சம் கேளேன். சரி சொல்லு. இப்போ உள்ள போய் 2 பேர் பிடிக்கலன்னு சொன்னோம்னா 2 பேருக்கும் பிரச்சனை. சோ 2 பேரும் உள்ள போய் ஓகேன்னு சொல்றோம். முறைக்காத. நான் சொல்றது இப்போதைக்கு. அவங்க பாட்டுக்கு இப்பவே என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி உடனே பண்ணிடுவாங்க? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, டைம் இருக்கு. இப்போதைக்கு பிரச்சனை சார்ட் அவுட் பண்ண வேற வழி இல்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் கேட்டா கூட பழகி பார்த்தோம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிடலாம். அதானே உனக்கு கழட்டி விட்டுற காரணமா சொல்லி தரணும். வா. பேசதானே போனாங்க. என்ன தம்பி ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசுறாரோ? ஏங்க நாளைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மனசு விட்டு பேசுறது நல்ல விஷயம் தானே? என்ன சம்பந்தி? ஐயோ, நான் மனசுல நினைச்சேன், நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க சம்பந்தி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசி இருக்கணும். கொல்ல போறேன் உன்னை. என்ன 2 பேர் முகத்திலயும் போகும்போது சந்தோஷமா இருந்து வரும்போது அந்த சந்தோஷத்தையே காணுமே. தானே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறோம். சொல்லு. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதப்பா. ம், ம். ஆனா எனக்கு சம்மதம் இல்ல. என்னாச்சு சம்பந்தி? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. மா விடுமா, ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ண கூடாது. இஷ்டம் இல்லையா? வா கிளம்பலாம். தம்பி மாப்பிள அவசரப்படாதீங்க. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். ஓ கண்டிஷனா? விட்டு தொலையா, வீட்டுக்கு போறேன். பொண்ணு வேணா ஒரு மண்ணு வேணாம். என்ன மாப்பிள்ள, நான் என்ன கண்டிஷன் சொல்ல போறேன்னு கேட்க ஆவலா இருக்கிறீங்க போல. ஆவலாவா? அசிங்க அசிங்கமா பேசி போறேன். அட்டக்கிட்டு இருக்கேன். சரி, உங்க கண்டிஷன் என்னதான் சொல்லுங்களேன். மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா. விட்டா அடுத்த வாரத்துல என்கேஜ்மெண்ட் கூட வச்சுக்கலாம். அப்புறம் என்ன? ஆனாலும் ஒரு கண்டிஷன். கண்டிஷனுக்கு பிறந்த கம்யூனிட்டி. பா இங்க பாருப்பா, நாங்க 2 பேரும் இன்னும் பேசியே புரிஞ்சுக்கலப்பா. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேசி நல்லா புரிஞ்சுக்கிறோம். அம்மாடி, நீங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்பா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன? என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ள இங்கேயே ஸ்டே பண்ணட்டும். ஸ்டே பண்ண போறானா? இவங்க அப்பாவா மாமாவா? ஏய் வாய் மூடு. மாமாதான். மாமாவா? மாமா சொன்னா கரெக்டா இருக்கும். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு மாமா. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வயசு பையனை கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு வீட்ல எப்படிங்க தங்க வைக்கிறது? ஆமா அங்கிள், நானும் இதான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க சம்பந்தி, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி சொத்து மதிப்பு இருக்குது. அத நான் இருக்கிற வரைக்கும் கரெக்டா பாத்துக்குவேன். ஆனா என் பொண்ணை கட்டிக்க போறவன் அதை கரெக்டா பாத்துக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. ஆமா. அதுக்காக தான் இது நான் வச்ச டெஸ்ட். எனக்கு குடுக்குற 200 ரூபாய் பாக்கெட் மணில இதெல்லாம் என்னால வாங்க முடியுமா? ஏண்டி ஒரு 50 கோடி சொத்து வச்சுட்டா ஒரு மேக்கப் செட்டுக்காக என்கிட்ட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ண? அதெல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நீயா சம்பாரிச்ச? திமிரா பேசுற. இப்ப பாரு. அங்கிள் எனக்கு ஓகே. நீங்க எப்ப தங்கணும்னு சொல்லுங்க, நான் ரெடி. ஓகேயா? மாப்பிள்ள, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இன்னில இருந்தே ஸ்டே பண்ணுங்க. பிரேக்கப்பா பண்ற?